ராஜமேட்ரிமோனி.com உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனி வக்ர பயிற்சி 2023 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரபிளா இருக்கா? எந்த மாதிரியான கெயின்ஃபுல்லான பலன்கள் கிடைக்க போகுது? எந்த வகையில கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த சனி வக்ரம் நிலை அடைய போறாரு. இந்த வக்ர நிலை எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 18 முதல் நவம்பர் 5 வரைக்கும், அதாவது சுமார் 141 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலைக்கு போக போறாரு. இது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் கிளியர் கட்டா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8th ஹவுஸ்ல வக்ர நிலை அடைய போறாரு. அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8th ஹவுஸ்ல சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாரு. பொதுவா இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி வரும். ஆனா இந்த தடவை அது போல நடக்கல. நட்சத்திரங்களுக்குள்ள பின்னோக்கி வருது. சோ 8th ஹவுஸ்லயே சனி பகவான் இருக்காரு. ஆனா பின்னோக்கி நட்சத்திரங்கள் வைஸா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது. ஆகவே இந்த வக்ர பயிற்சி 8th ஹவுஸ்ல அஷ்டம சனியா இருக்கிற சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார், சாதகமா பாதகமா, இந்த டைமிங் எதை இண்டிமேட் பண்ணுது சனி பகவான் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரெடிக்ஷனை தெளிவா பார்க்கலாம். பொதுவா 8th ஹவுஸ்ல மட்டும்தான் சனி பகவான் இருந்து அந்த 8th ஹவுஸ் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சனி பகவானுக்கு 3 விசேஷ பார்வைகள் இருக்கு. இது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 இடங்களையும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணுவாரு. ஆகவே அந்த வகையில உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8th ஹவுஸ்ல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 10வது வீட்டை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றாரு. தன்னுடைய 3வது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 10வது வீடு, ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டை ஆக்டிவேட் பண்றாரு. அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2nd ஹவுஸ், அதாவது 2வது வீடு, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தையும் தன்னுடைய 7வது பார்வையால, சப்தம பார்வையால ஆக்டிவேட் பண்றாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5th ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 5th ஹவுஸையும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்றாரு. சோ இந்த 4 முக்கிய இடங்களை சனி பகவான் இந்த சனி வக்ர பயிற்சியில ஆக்டிவேட் பண்றாரு. இந்த டைமிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா 8th ஹவுஸ்ல சனி பகவான் அஷ்டம சனி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அஷ்டம சனி ஒரு பாடுபடுத்தும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி. ஜோதிட சாஸ்திரப்படி அஷ்டம சனி பல பாடங்களையும் பல புரிதல்களையும் ஏற்படுத்த வருது அப்படின்னு சொல்றாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், 2.5 வருஷம் நடக்கும். இதுல வந்துட்டு படாத பாடுபடுத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்திடும். படாத பாடுபடுத்தும் அப்படிங்கிறத விட வாழ்க்கை பற்றிய பல அற்புதமான விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த வகையில அஷ்டம சனியும் ஒரு நல்ல சனி தான். நல்ல ஒரு விஷயங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனி தான். பட் இருந்தாலும் அது நம்மளுடைய மன ரீதியாகவும் நம்மளுடைய மைண்ட் ரீதியாகவும் பல தாக்கங்களை ஏற்படுத்தும். அது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவா அஷ்டம சனி 8th ஹவுஸ்ல சனி பகவான் இருக்கும்போது பல மன உளைச்சல், ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு விஷயத்தை அப்படியே கான்ஸ்டன்டா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள், ஒரு விஷயத்துல திடமா இருக்க முடியாத சூழ்நிலைகள், ஏதோ முடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். மனநிலையும் சரி, உங்களுடைய செயல்களும் சரி. பொதுவா கடகராசி, கடக லக்னம், இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடமான ஒரு மனிதர்கள். ஒரு விஷயத்த செய்யணும், புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நல்லா அறிவு சார்ந்த விஷயங்களா பண்றது, ஃப்ரீயா இருக்காம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் இவர்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அதேதான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி தான். அந்த வகையில இந்த டைமிங் எப்படி இருக்குனாக்கா, எதுலையுமே ஒரு விருப்பம் இல்லாத சூழ்நிலை, அப்படியே முடங்கி ஒரு ஓரமா இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை, எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலை, இப்படியே ஒரு மார்க்கமா மந்தமான சூழ்நிலையிலே போற மாதிரி இருக்கும். ஹெல்த் வைஸா கொஞ்சம் பின்தங்குற மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் உங்களுடைய ஹெல்த்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது இந்த டைமிங்ல தான் தென்படும். என்ன பண்றதுனே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த மனநிலையெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல தான் ஏற்படும். சோ இந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பயப்பட வேணாம். அனுபவ பாடங்களை கத்துக்க போறீங்க, சிம்பிள். இந்த டைமிங் சனி பகவான் அஷ்டம சனியிலேயே வக்ரம் அடைய போறாரு. வக்ர அஷ்டம சனி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொதுவா கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பாரு. அஷ்டம சனியில ஏற்படுத்திய அந்த பின்னடைவுகள், கஷ்டங்கள், கவலைகள், இதுல இருந்து கொஞ்சம் முன்னோக்கி போறதுக்கு கொஞ்சம் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ரொம்ப உங்களுக்கு இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஹெல்த் வைஸா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பாரு. இந்த டைமிங்ல ஹெல்த் வைஸா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும். புதுசா இந்த பிரச்சனையும் வராம சனி பகவான் பாதுகாப்பாரு. அதாவது சனி பகவான் அந்த இடத்துல ஆக்டிவா இருந்தாதான் உங்களுக்கு புது பிரச்சனை, ஸ்ட்ரகிளுக்கு மேல ஸ்ட்ரகிள் ஏற்படுத்துவாரு. சனி பகவான் பலம் இழக்கிறாரு. வக்ரம் நிலை அப்படிங்கிறது பலம் இழக்கிறாரு. தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து பின்னோக்கி வராது. பழைய விஷயங்களை ரிவிஷன் பண்ண போறாரு. அந்த வகையில கொஞ்சம் பலம் இழந்து புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாம திரும்பி பழைய விஷயத்துக்குள்ள இழுத்துட்டு போய் அந்த பழைய விஷயத்துல ஒரு சொல்யூஷனை கொடுக்க போறாரு, ஒரு புரிதலை கொடுக்க போறாரு. இதுதான் நீங்க
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வகையில 8th ஹவுஸ் ரீதியா என்னென்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சனி பகவான் 8th ஹவுஸ்ல இருக்கிறது ஹெல்த் இஷ்யூஸ், திடீர் விபத்துகள், மன ரீதியா பல மாற்றங்கள், கலக்கங்கள், யாருகிட்ட இருந்து ஒரு சரியான ஹெல்ப் கிடைக்காது. நீங்க யாரை நம்பி போறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடியா இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு டைமிங்ல அவமானங்கள் அதிகமா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு, ஏமாற்றங்கள் அதிகமா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் 8th ஹவுஸ் அப்படிங்கிறது. குறிப்பா பார்த்தோம்னாக்கா கண்டஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த 8th ஹவுஸ். திடீர் கண்டங்கள், திடீர் விபத்துகள்லாம் இந்த டைமிங்ல ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். சனி பகவான் 8th ஹவுஸ்க்கு வந்ததுமே ஒரு சிலருக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு விபத்து, ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள், இதெல்லாம் இயல்பா இருந்திருக்கும். ஆனா மற்ற கிரகங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதுனால பெருசா இஷ்யூஸ் இருந்திருக்காது. அப்படியே ஒரு மேலோட்டமா அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிருக்கும். ஒரு அனுபவ ரீதியா அப்படியே போயிருக்கும். இப்ப சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. சோ கடந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சீங்களோ, சனி பகவானால என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சோ அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ண போறீங்க. பிரச்சனையில இருந்து சால்வ் ஆக போறீங்க. பிரச்சனையில இருந்து வெளிய வர போறீங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவராலா சனி பகவான் இதுவரைக்கும் ஏற்படுத்திய ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், அக்கம் பக்கத்துல அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும், அக்கம் பக்கத்துல ஒத்து போகாத சூழ்நிலை இருக்கும், கொஞ்சம் கருத்து போராட்டம் இருக்கும், ஒரு ஃப்ரீனஸா இருந்திருக்காது. இப்ப நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது பொதுவா இருந்திருக்காது. ஏதோ கொஞ்சம் அப்படியே முடங்கி இருக்கிற மாதிரி, மத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு அடக்கமா இருக்கிற மாதிரி, உங்களை அடக்கி வச்சிருக்க மாதிரி, அப்படியே ஒரு ஒரு மார்க்கமா மைண்ட்ல அப்படியே ஜிங்க் ஆகும், பிளிங்க் ஆகும். அப்படியே ஒரு ஒரு சரியில்லாத மனநிலையெல்லாம் அப்படியே பிளிங்க் ஆகும். இதெல்லாம் இப்ப சரி செய்ய போறார் சனி பகவான். கொஞ்சம் வழிகள்லாம் திறக்க போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ இந்த டைமிங் இது வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் பீரியட்னு வச்சுக்கலாம். 141 டேஸ் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. சோ சான்சஸை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. செகண்ட் திங் என்னன்னாக்கா, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீயா எல்லாத்தையும் நீங்க அப்படியே போறது, கடந்து போறது நல்லது. ரொம்ப அலட்டிக்காதீங்க. கொஞ்சம் கூலா அப்படியே கடந்து வர்றது நல்லது. அடுத்தது சனி பகவான் வக்ர சனி 10th ஹவுஸ பாக்குறாரு. பொதுவா சனி பார்வை அப்படிங்கிறது பால் அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்கு ஜோதிடத்துல. அதே போல வக்ரம் அடைஞ்ச சனி பாக்குறது நல்லதா கெட்டதா? கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க போகுது. அதுவும் 10th ஹவுஸ சனி பகவான் பாக்குறாரு. அதுல குரு ஆல்ரெடி இருக்காரு, ராகு ஆல்ரெடி இருக்காரு. பொதுவா ராகு இருக்கிறது ஒரு வகையில சேர்த்துக்கலாம். 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ராகு இருக்கிறத சேர்த்துக்கலாம். ஆனா குரு இருக்கிறது குற்றம். பொதுவா குரு பகவான் 10th ஹவுஸுக்கு வந்துட்டாலே பதவி பறி போறது, பதவியில பணிச்சுமை அதிகமா இருக்கிறது, பதவி சார்ந்த அதாவது உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, அதிகப்படியான அலைச்சல், மன உளைச்சல், உத்தியோக ரீதியா மனக்கவலை அதிகமா இருக்கிறது, ஒர்க் அதிகமா பண்றது, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல பெயரோ சன்மானமோ அதெல்லாம் கிடைச்சிருக்காது. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு பெருசா இருந்திருக்காது. அப்படியே நீங்க உத்தியோகம் பாக்குற இடத்துல உங்களுக்கு எகெயின்ஸ்டா போறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த பதவி பறிப்பு இருக்கிறதும் வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன் ஆகுறதுல தடை தாமதம் நிறைய பேருக்கு வந்து போயிருக்கும். ஆனா ராகு இருக்கிறதுனால என்ன ஒரு ஷூரிட்டி கொடுக்கலாம்னாக்கா, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அதை தாங்கி கடந்து வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டி கொடுக்கலாம். ஆனா சனி பார்வை, பலம் பெற்ற சனி பார்வை 10th ஹவுஸ்ல இருக்கிறது ஒரு குற்றமா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப சனி பகவான் பலம் இழக்கிறாரு. ஆகவே சனியால இப்ப பெருசா தொந்தரவு இல்ல, சனி பகவானால உங்களுக்கு பெருசா இப்ப தொந்தரவு இல்ல. ஆனா குரு அங்க வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாம அப்படியே பட்டும்படாம இருக்காரு. ஆகவே பொதுவா கொஞ்சம் பணி சார்ந்த வகையில, அதாவது உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. கடந்த காலத்தை நம்ம பிரட்டி பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும்னாக்கா, ஏன்டா அந்த வேலை பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும். அந்த அளவுக்கு உங்களை ஒரு பாடுபடுத்திருக்கும். சனி பார்வை பிளஸ் குரு அந்த இடத்துல இருக்கிறது. ராகு மட்டும் தான் ஏதோ பல்ல கடிச்சிட்டு ஏதோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும். வேற வழி இல்ல, இதுதான் பண்ணி ஆகணும், வேற இடத்துக்கு ஜம்ப் ஆகலான்னு பார்த்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியா கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சரியான செய்தி நல்ல செய்தியே காதுக்கு வர மாட்டேங்குது, அப்படிலாம் அப்படியே மனசுல போட்டு ஒரு குழப்பம் அப்படியே சூழ்ந்து இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும். சனி பார்வை இல்ல அப்படிங்கிறதுனால குருவோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. இங்க வந்துட்டு ராகு பாதி குரு பாதி இருப்பாரு. ஆகவே அந்த ஸ்ட்ரகிள்ஸை மெயின்டைன் பண்ற ஒரு பவர் உங்களுக்கு வந்துடும். ஆகவே இப்ப இந்த டைமிங்ல நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும், தெளிவா பேசுற மாதிரி இருக்கும். அப்படியே அதாவது ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஹார்டா இருந்தாலும் அதை அப்படியே கடந்து வந்துருவீங்க. ஆகவே உத்தியோகம் ரீதியா இதுவரைக்கும் இருந்து வந்த மேஜரான இஷ்யூஸ், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும்னு நான் சொல்லல, மேஜரான இஷ்யூஸ், ரொம்ப நாளா உங்க மனசை போட்டு ரொம்ப உறுத்திட்டு இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த 141 நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மனசை போட்டு ரொம்ப நாளா உறுத்திட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆகவே உத்தியோகம் ரீதியா ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தென்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலம்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. என்ன இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஏன்டா இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே மன உளைச்சலும் கவலையிலையும் கொடுத்துருக்கும். தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம, ஒரு ப்ராஃபிட் இல்லாம அப்படியே ரொம்ப லாஸா போற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற சிந்தனை எழுச்சி பெற்று இருக்கும். ஆனா அதை தொடங்க முடியாம தடை தாமதம், பொருளாதார பற்றாக்குறை, கடன் கேட்டீங்கன்னா உங்களை நம்பி கடன் கொடுக்க முடியாத ஒரு சில அவமானங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். ஆகவே தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற எண்ணமும் நிறைவேறிருக்காரு. தொழில் தொடங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் அதுல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஓகே நம்ம தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதுல என்னடா ப்ராஃபிட்டே வரல அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சோ இப்போ
அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆக போகுது. இந்த ஒரு டைமிங்ல தொழில் தொடங்கலாமா, வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்களே, தொழில் தொடங்கலாமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனி இந்த 141 டேஸ் கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. ரொம்ப ஃபேவர்னு சொல்ல, கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. கொஞ்சம் உங்க மன நிம்மதியை, நீங்க இழந்த அந்த மன நிம்மதியை திரும்ப பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். நிரந்தரப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓவராலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸே தேவையில்லை. தொழிலை பொறுத்த அளவுல இந்த 141 டேஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ப்ராஃபிட்டே இல்லைனாலும் நீங்க போட்ட முதலையாச்சும் திரும்ப எடுத்துருவீங்க. சோ அந்த ஒரு ஷூரிட்டி தரும். இந்த ஒரு டைமிங்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாம். தொழில் ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாத தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை கடந்து வந்துடுவீங்க. சோ அந்த ஒரு ஷூரிட்டி தரேன். ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா கூட இருக்கிறவங்களை உத்தியோகத்துல இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய சக பணியாளர்களை அனுசரிச்சு, உங்களுடைய மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது. இதுவே தொழில் பண்றீங்கன்னாக்கா உங்கள்ட்ட பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு அவர்கிட்ட கொஞ்சம் கோவப்படாம பக்குவமா எடுத்து சொல்லி வேலை வாங்குறது ஒரு நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பொறுமையை கடைபிடித்தால் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு செகண்ட் ஹவுஸ், இரண்டாவது வீட்டை சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பாக்குறாரு. அதாவது தன்னுடைய 7ஆம் பார்வையில பாக்குறாரு. பொதுவா 7ஆம் பார்வைக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில செகண்ட் ஹவுஸ் சனி பகவான் பார்த்து கடந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குடும்ப ரீதியா ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலை ஏற்படுத்தியிருப்பாரு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், அவர்களால உங்களுடைய மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் நொந்து போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர்களால கவலை அடைஞ்சிருக்கலாம். என்னடா ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்கே, ரொம்ப அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அந்த கில்ட்டி ஃபீல்லாம் அப்படியே மனசுக்குள்ள உருவாக்கி விட்டுருக்கும். குடும்ப ரீதியா எந்த ஒரு விஷயத்தையும் ஷோரா கிளியரா உங்களால முடிவெடுக்க முடியாது. குடும்பத்துல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போயிருக்கும். இதனால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல், வெளி இடங்கள்ல தேவையில்லாத கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப சனி பகவான் வக்ரம் அடைய போறாரு. இந்த வக்ர சனி குடும்ப ரீதியா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. அதாவது இந்த வக்ரம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் அடுத்த 141 டேஸ் உங்களை நிம்மதிப்படுத்துறதுக்கான ஒரு வேலை அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நீங்க எடுக்கிற அந்த மருத்துவ செலவுலாம் அடுத்த 141 டேஸ் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம குடும்பத்தால உங்களுடைய அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே குடும்ப உறுப்பினர்களால இருந்து வந்த தொந்தரவுகள், அவர்களால இருந்து வந்த கவலைகள், கஷ்டங்கள், பொருளாதார தட்டுப்பாடுகள், சிக்கல்கள் இதெல்லாமே முடிவுக்கு வர போகுது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க போகுது. குடும்ப ரீதியா இருந்த அந்த அழுத்தகரமான சூழ்நிலையிலிருந்து வெளில வர போறீங்க. இது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல குடும்ப உறுப்பினர்களோட ஏதாச்சும் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இப்படி போயிருந்துச்சுன்னா அதெல்லாமே ஓவராலா நியூட்ரலைஸ் ஆக போகுது. பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சமாதானமான சூழ்நிலைக்கு வர போறீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தனஸ்தானம், பொருளாதார வீக்னஸ் அது குறிக்குது. சனி பகவான் சப்தம பார்வையில பார்த்து கையில சுத்தமா காசே இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்களை வச்சிருந்திருப்பாரு. பணம் வரும் செலவாகும், வரும் செலவாகும். இந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் வரும், டக்குன்னு செலவாகும், எங்க போகுதுன்னே தெரியாது. ஒரு ஒரு ஸ்டெடி இல்லாத நிலை, அதிகப்படியான தண்ட செலவு, எதுக்கு செலவு பண்றோனே தெரியாது, கடன் சுமை இப்படி கொண்டு போயிருக்கும். கடன் கட்டணும், இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படியே கொஞ்சம் அழுத்தமா கொண்டு போயிருக்கும். ரொம்ப நெருக்கடியா கொண்டு போயிருக்கும். இதனால மற்றவங்கள்ட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், இன்னொருத்தவங்கள்ட்ட பணம் கேட்க வேண்டிய ஒரு மனநிலைகள் இதெல்லாம் உருவாயிருக்கும். இப்ப சனி பகவான் பொருளாதார ரீதியா இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸை கொஞ்சம் அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி விடுறாரு. இப்ப நீ யார்ட்டாச்சும் கடன் உதவி கேட்கறீங்கன்னா கொஞ்சம் கடன் உதவி பண்ணுவாங்க. இந்த டைமிங்ல பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள், நல்ல ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு டைமிங்ல. ஆகவே தன விரயத்தை குறைக்க போறார் சனி பகவான் அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வக்ர சனி கொஞ்சம் பேட் தான், பட் இருந்தாலும் நியூட்ரலைஸ் பண்ணி விடுறாரு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். முன்னெச்சரிக்கையா செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த செகண்ட் ஹவுஸ் வாக்கு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சோ கடந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கு காப்பாத்திருக்க முடியாது. ஒரு ஸ்டெடி இல்லாத வாக்கு இருந்திருக்கும். உங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருந்திருக்கும். என்ன பேசுறீங்கன்னே புரியாம பேசியிருப்பீங்க. சோ அதெல்லாம் இப்ப மாறப்போகுது. பேச்சுல ஒரு தெளிவு ஏற்பட போகுது. ஒரு புரிதலோட பேச போறீங்க. யார் எப்படி அப்படிங்கிற ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடும். இவங்க இப்படிதான், என் நண்பன் இப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆகவே பேசுற விதத்துல ஒரு தெளிவு இருக்கும். அதே போல கொடுக்கிற வாக்கு இந்த டைமிங்ல காப்பாற்ற போறீங்க. முன்னாடி கொடுத்த கடந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கு இப்ப காப்பாத்துவீங்க. சோ அந்த வாய்ப்புகளை சனி பகவான் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. குரு பார்வை இருக்கு, அதனால ஓரளவுக்கு அந்த இடம் சுபத்தன்மை பெறுது. அப்படியே இப்போ போன காலகட்டம் 2ஆம் கட்டமா ஆக்கி விட்டுருக்கும். கொஞ்சம் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். ஆனா அலைச்சல், திரிச்சல், குடும்ப உறுப்பினர்களால கொஞ்சம் மன உளைச்சல் இப்படி போயிருக்கும். 2ஆம் கட்டமா இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகுது. சுபத்தன்மை அப்படிங்கிறது இப்ப வெளிப்படுது. ஆகவே இந்த டைமிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். குடும்ப ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் நீங்க செலவு செய்யலாம். சோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப செலவுகளா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் விலகி சுப செலவுகள், வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம வீட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்றது, குடும்பத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு புது புது விஷயங்களை வாங்கி சேர்க்கிறது. இப்படி சுப செலவுகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா
அதிகமா இருக்கு. ஓவராலா செகண்ட் ஹவுஸ்ல இருந்த வந்த தொந்தரவுகள் குறையுது, உங்களுக்கு சாதகமா பல விஷயங்கள் அமையுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5th ஹவுஸ் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், லவ் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம். இதை சனி பகவான் பொதுவா பார்க்கும்போது குழப்பம் தான் அந்த இடம். இப்ப நான் எதெல்லாம் சொன்னனும் அதெல்லாம் குழப்பமா போயிருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நிம்மதி இருந்திருக்காது, அப்படியே சண்டை சச்சரவா போயிருக்கும், ஒரு குழப்பகரமான சூழ்நிலை உருவாயிருக்கும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்னால கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்துல எட்டி பார்த்திருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் வில்லகங்கள் இதெல்லாம் எட்டி பார்த்திருக்கும். அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்திருக்கும். பூர்வீக சொத்துல வில்லகங்கள் புதுசா கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களை எதிர்பார்த்து ஏதாச்சும் புது புது வில்லங்கமான சூழ்நிலையில கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல புத்திர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால புத்திர பாகியம் தடைப்பட்டு போயிருக்கும். குழந்தை பாகியத்துல தடை தாமதங்கள் இதெல்லாம் இயல்பா இருந்திருக்கும். அதே போல குழந்தைகளால மனக்கவலைகள், பிள்ளைகள் வகையில தண்ட செலவுகள், கவலைகள், வருத்தங்கள் இதெல்லாம் அப்படியே இயல்பா இருந்திருக்கும். இவ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு பாக்குறதுனால இது வரைக்கும் இருந்த அந்த ஸ்ட்ரகிள்னஸ் டோட்டலா குறையுது. பிள்ளைகள் ரீதியா இருந்த அந்த கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் குறைஞ்சு பிள்ளைகளால கொஞ்சம் அந்த ப்ரௌட் ஃபீல் அப்படிங்கிறது இப்ப வரப்போகுது அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல பிள்ளைகளுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள், பிள்ளைகளோட ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் ஓவராலா சார்ட் அவுட் ஆக போகுது. ஒரு தெளிவான நிலைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வரப்போறாங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் உங்களுடைய மனசுல. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நீண்ட நாளா நடந்துட்டு இருக்க அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு டைமிங்ல முடிவுக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து கிடைக்கிறது. முழுமையா கிடைக்கலனாலும் ஏதோ அரையும் குறையுமாச்சும் வந்து உங்க கையில கிடைச்சி கொஞ்சம் ஏதோ ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல ஒரு சாதக போக்கு தென்படுது. அதே போல புத்தி தெளிவு ஏற்படுது. உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் தெளிவாகுது. கொஞ்சம் கஷ்டங்கள் கவலைகள்லாம் குறையுது அப்படிங்கிறதுனால புத்தி தெளிவு ஏற்படுது. ஒரு விஷயத்தை எப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணாக்கா அதுல சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுனஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு டைமிங்ல கிடைக்குது உங்களுக்கு நல்லாவே. ஆகவே புத்தி சார்ந்த விஷயங்கள், முடிவெடுக்கிற சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இப்போ வந்து சக்சஸ் ஆகுது, உங்களுக்கு சாதகமா இருக்கு. குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் ஏதாச்சும், சுப செலவுகள் ஏதாச்சும், கல்வி சார்ந்த செலவுகள் ஏதாச்சும் இந்த ஒரு டைமிங்ல நீங்க மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிள்ளைகளுக்காக கல்வி சார்ந்த முயற்சிகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல உங்களுடைய பிள்ளைக்கு ரொம்ப நாளா திருமணம் நடக்கவே இல்லை, திருமண முயற்சி தடைப்பட்டே போகுதுன்னு அப்படின்னு கவலைப்பட்டு வரீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்ப திருமண முயற்சி கைகூடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சார்ந்த வகையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ், அதே சமயத்துல மகிழ்ச்சி அதுவும் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு சாதக போக்கு தென்படுது. அதே போல இந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நாளா திருமணம் தடைப்பட்டு போதுன்னு இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரகிள்னஸ், ஏன்னா 7th ஹவுஸ்ல சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல இருந்தாரு. அது பொதுவா திருமண தடை, திருமண முயற்சியில தடை, திருமணமானவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இப்படிதான் போயிருக்கும். அப்படியே சண்டை சச்சரவா போயிருக்கும் குடும்பத்துல. இப்ப 7க்குரியவன் 8ல வந்திருக்காரு, அதுவும் பேடு தான். பட் இருந்தாலும் ஸ்ட்ரகிள்னஸ் இப்ப குறையுது கொஞ்சம். இது என்ன பண்ணிருக்கும், திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையால மன துயரங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பா அந்த ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியா ஏதாச்சும் குறைபாடுகள் ஏற்பட்டு அது சார்ந்த வகையில மருத்துவ செலவு ஏற்பட்டு அது சார்ந்த வகையில உங்களுக்கு கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். சோ அதெல்லாம் ஓவராலா இப்போ நியூட்ரல் ஆக போகுது. வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டங்கள்லாம் குறைய போகுது. கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆக போறீங்க, கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலைக்கு போக போறீங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருமண தடை, திருமண முயற்சியில இருந்த தடை தாமதங்கள், திருமண பேச்சு எடுத்தாலே ஏதாச்சும் தடை தாமதம் ஆயிடுது. இங்க பிடிச்சா அங்க பிடிக்க முடியுது, அங்க பிடிச்சா இங்க பிடிக்க முடியுது. அந்த குறைகளோட இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல முயற்சி எடுத்தால் நல்ல ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முயற்சி எடுத்தா சாதகமா முடியுது, பொறுமையா செயல்பட்டா சாதகமா முடியுது. சுபத்தன்மை அப்படிங்கிறது இப்ப வெளிப்படுது. அஷ்டம சனின்னு பெருசா பயப்பட வேண்டாம். வக்ரம் அடைந்த அஷ்டம சனியால பெருசா பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய கண்ணை மறைச்சி பல கஷ்டங்களை கொடுத்திருப்பாரு. இந்த வக்ரம் அடையும் போதுதான் ஒரு தெளிவை கொடுப்பாரு. எதுக்கு நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை வக்ரம் அடையும் போதுதான் கொடுப்பாரு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல ஒரு தெளிவான நிலைக்கு வர போறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப நாள் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவராலா ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிந்தனையை தெளிவா வச்சுக்கோங்க, கவலைப்பட்டு இருக்காதீங்க. இந்த டைமிங்ல தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது இன்னும் தெளிவை கொடுக்கும், உங்களுக்கு அளவு கடந்த புரிதலை கொடுக்கும். ஆகவே அமைதியா இருங்க, தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சிகள் அதிகமா எடுங்க. புதுசா ஏதாச்சும் லேர்ன் பண்ணுங்க, புதுசா ஏதாச்சும் கத்துக்கோங்க. ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களை ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. லைக் நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு 3 வேளை நல்ல உணவு எடுத்துக்கோங்க, உயர்தரமான உணவு எடுத்துக்கோங்க. நீங்களே சமைக்க கத்துக்கோங்க, நீங்களே சமைச்சு நல்ல உணவா சாப்பிடுங்க. ஹோட்டல் லைஃப்லாம் அப்படியே விட்டுருங்க. கடந்த காலகட்டங்கள்லாம் அப்படியே ஹோட்டல் லைஃபா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆகவே இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது அதெல்லாம் விட்டுட்டு நீங்களா உங்க கைப்பட சமைச்சு நல்ல உணவா எடுத்துக்கோங்க. சுத்தமான உணவு வகையில சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவு வகையில சாப்பிடுங்க. அதே உங்களுடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே போல இந்த அஷ்டம சனியில தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் கியூரா இருங்க. நீ என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கணும். தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாம வாழ்க்கையே ரசிச்சு வாழுங்க. இடையில கஷ்டங்கள் வருதுன்னு கவலைப்படாம உங்களுடைய கஷ்டங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழத்தை தேடுங்க. அந்த ஆழம் தான் உங்களுக்கான விடையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வர வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்களுடைய வெற்றி பாதை நோக்கி பயணிங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சனி வக்ர பலன்களை நான் நிறைவு செய்றேன்.
வாழ்த்துக்கள். மேலும் நம்மளோட சேனல்ல 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், இந்த சேனல்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இயர் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.